திருச்சிற்றம்பலம். நமசிவாய். அந்த உணர்வை மணிவாசக பெருமான் முதல் பாடல்ல பதிவிட்டார். மூன்றாவது பாடலாக அதுல மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றியே. திருவாசகம் முழுதுமே உருக்கம்தான். திருவாசகத்துல ஆமா, திருவாசகம் முழுதுமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உருக்கம் தான். இப்போ ஒரு சில பாடல்கள்லாம் எடுத்துட்டோம், ஒரு சில திருமுறை ஏதாவது ஒரு அருளாளர் இல்லை அது இங்க பாடல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை சில இதில் இருக்கும். இங்க இருக்கணும், இங்க இருக்கதா பாரு, இந்த வார்த்தை அப்படி சொல்லியிருக்காரா அப்படி சொல்லியிருக்காரா. திருவாசகத்துல நீங்க தேட வேண்டிய அவசியமே கிடையாது. திருவாசகத்துல நீங்க எந்த வார்த்தையை தொட்டாலும் அது உங்களை உரிக்கணும், எந்த வார்த்தையை தொட்டாலும் உரிக்கணும். என்ன உணர்வோட தொடரணும்? பெருமானே ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோகை, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோகை, அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோகை. எந்த உயரத்தையும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெருமானே திருவாசகத்தை தொட வைத்தாயே, இந்த பிறப்பில திருவாசகம்ன்ற வார்த்தையை சொல்ல வச்சிய சாமி, திருவாசகம் பேசுறத கேட்க வச்சிய, பாட வச்சிய, கேட்கிறவங்களோடு சேர வச்சிய, இதை விட பெரிய வரம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்குது சாமி? அந்த உணர்வோடு தொடும் பொழுது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லா உயிர்களையும் உருக்கும். பொருள் தெரியலன்ற அவசியமே கிடையாது. அந்த வார்த்தை ஏதோ பண்ணும். அதனாலதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், திருவாசகத்தை தொட்டவர்கள் கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஏங்க திருவாசகம் பாடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாதுங்க. அதை பாடும் பொழுது எங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு தான் உருக்கம். அந்த உருக்கம் அந்த தெரியாதுன்ற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு தெளிவு கொடுக்கும் பொழுது, அந்த தெரியல என்ன ஏன் அது உருக்குதுன்னு தெரியலன்ற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு அதற்குரிய தெளிவை அந்த உருக்கம் அந்த இறைவன் தரும் பொழுது அந்த உருக்கத்துக்குரிய விளக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படி மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. மலங்கினேன் அப்படின்னா மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. மலங்கினேன் அப்படின்னா மலங்கினேன் அப்படின்னா மயக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். மலம்னா என்னது? மாயையில ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. திருப்பெருந்துறை பெருமான் என்ன பண்ணாரு? அந்த மயக்கத்துல இருந்து விடுதலை செஞ்சாரு. அந்த மயக்கத்துல இருந்து என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணாரு. அந்த ஒரு வார்த்தையோட அவர் நிறுத்தல. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. மலங்கினேன், இவ்வளவு நாள் நான் என்னத்துல இருந்தேன்? மயக்கத்துல இருந்தேன். பெருமான் என்ன பண்றாரு? மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. கண்ணீர்னா என்னது? கண்ணீர் எப்போ வரும்? நம்ம எப்பவுமே செய்யறதா சொல்ல முடியும். கண்ணீர் எப்ப வரும்? ஆனந்தமா இருக்கும் போது வரும். அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர்னு வச்சாச்சு. இன்னொன்னுக்கு பேர் என்னன்னு வச்சாச்சு? இன்னொரு துக்கத்துல பாருன்னா நான் அது துக்கத்துல அழுகுறேன் அப்படின்னு சொல்லிடுறது. சரியா? இது ரெண்டு கண்ணீரும் ஒரே கண்ணீர் தான். அந்த ஆனந்த கண்ணீர் துக்க கண்ணீரும் ஒரே கண்ணீர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்ப வருது இது ரெண்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை எப்பொழுது வருகிறதோ அப்ப நமக்கு தன்னால என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். அதெல்லாம் முடியாது. அது எப்படிங்க என் கூடயே இவ்வளவு நாள் இருந்தாரு, போட்டுன்னு போயிட்டாரு, நான் எப்படிங்க விடுறது அவரை? இறைவன் தருவதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் வருது. மாணிக்க வாசக பெருமான் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி. கண்ணின் நீரை மாற்றி என்ன? கண்ணின் நீரைனா என்ன? அது வரைக்கும் வந்தது உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வந்தது என்னது? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் சரி, சோகத்துல நம்ம கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீராக இருந்தாலும் சரி,
இன்னதற்கென்று புரிந்து கொண்டு வருவதற்கு பேர் கண்ணீர். இந்த விஷயத்துக்காக அழுகுறேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அழுதேன்னா அதுக்கு பேர் என்னது? கண்ணீர். மணிவாசக பெருமானுக்கு இறைவன் கண்ணின் நீரை எப்படி மாற்றினாராம்? எதுக்கு அழுகுறன்னே தெரியாது, எதுக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வருதுன்னே தெரியாது. அந்த கண்ணீர் எங்க இருந்து வரும்? நம்ம அழுகுற கண்ணீர் இங்கிருந்து வரும். இந்த கண்ணீர் எங்க இருந்து வரும்? இங்க இருந்து வருமா? அது எப்படி வருமா? சுடுமா அந்த கண்ணீர். அந்த கண்ணீர் என்னவா இருக்குமா? சுடுமா. அப்பேற்பட்ட நீரை மாற்றினார். அது நான் வர வைக்க முடியுமானா வர வைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க. நானே இந்த சைட்ல இருந்து வர வச்சிட முடியுமானா வர வைக்க முடியாது. பெருமான் என்ன பண்றாராம்? மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. எப்ப என்னுடைய மலங்கள் எல்லாம் கெடுக்கப்படுகின்றதோ, மலம் கெடுப்பது ரொம்ப எளிதுங்க. ஆனா மலம் கெடுப்பது என்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அந்த சாதாரணமான விஷயத்தை நமக்குள்ள புகுந்து நடத்த வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான். அவர் புகுந்தாதான் அதை என்ன பண்ண முடியும்? அது நடக்கும். அந்த மலம் கெடும். அந்த மலம் கெடும் பொழுது நம் கண்களிலிருந்து தன்னால கண்ணீர் வரும். அந்த மலம் கெடும் பொழுது நம் கண்களிலிருந்து என்ன வரும்? திருவாசகத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். உணர்வு என்ன அந்த வார்த்தைன்றதே தெரியாது. திடீர்னு இந்த இடத்துல அது கண்ணீர் வரும். திடீர்னு இந்த இடத்துல இருந்து கண்ணீர் வரும். அந்த இடத்துல இறைவன் நம்மளை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைக்குரிய உணர்வை நமக்கு புரிய வைக்கிறாரு. புரிய வச்சு நம் கண்களிலிருந்து அந்த கண்ணீரை கொடுக்கிறாரு. அததான் மாணிக்க வாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில இறைவனை பார்த்த மாத்திரத்திலிருந்து தில்லை வரை நடந்தது. திருப்பெருந்துறையில இறைவனை பார்த்த மாத்திரத்திலிருந்து தில்லை வரைக்கும் அதை தான் அழகா சொல்றாரு. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. பெருமானே, என் கண்ணின் நீரை என்ன பண்ண? இத்தனை நாள் நான் கண்ணீர் வடித்ததெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டா, இன்னமும் நான் இழந்துட்டேன்னு நினைச்சு வடிச்சிட்டு இருந்தேன் சாமி. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் எதையோ இழந்துட்டேன். நான் உன்னை பிடிக்க முடியல, நான் உன் கோயிலுக்கு வர முடியல, நான் உன்னை பாட முடியல, நான் உன்னை பேச முடியல அப்படின்னு எல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லையே. மலங்கினேன் கண்ணீர் நீரை மாற்றி மலம் கெடுத்த அனைத்தும் உன் செயல் என்று புரியும் பொழுதுதான் ஐயா இங்கிருந்து கண்ணீர் வருது. அதுதானே கண்ணின் நீரை மாற்றின்றார். கண்ணின் நீரை மாற்றி அந்த கண்ணினுடைய நீர் எப்படி இருக்கும்? இந்த கண்ணின் கண்ணீருக்கோ அந்த கண்ணின் நீருக்கோ மாற்றம் உண்டு. இறைவன் வர வைக்கின்ற கண்ணீருக்கு நீருக்கு வேற ஒரு பொருள் உண்டு. அததான் சொல்றாரு. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. என்னில் இருந்த மலத்தை எல்லாம் அது என்ன பண்ணுச்சு? கெடுத்தது. கெடுத்ததுன்னா அந்த மலம் மீண்டும் வளர்ச்சி அடையாமல் தடுப்பதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கெடுத்தல். மும்மலங்கள் என்ன பண்றான்? இறைவன் கெடுக்கிறான். அந்த மும்மலங்கள் இறைவன் கெடுக்கும் பொழுதுதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய நீர் என்ன மாறும்? வேற ஒரு விதமாக மாறும். அப்ப மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. விலங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். நல்லா புரிஞ்சுக்கீங்க, எவ்வளவு ஆழமான பொருளை கொடுக்கிறாரு பாருங்க மணிவாசக பெருமான். விலங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். விலங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்தேன். விலங்கினேன்னா அந்தெல்லாம் வேற, அந்தெல்லாம் வேற. விலங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். நீ பெருமான திருப்பெருந்துறையில என்ன பிடிச்ச? என் கண்ணீரை மாற்றி என் மலம் கெடுத்து நீ என்ன பண்ண? ஆட்கொண்ட. விளங்கினேன். ஆனா என்னுடைய வினை கேடின் காரணமாக நான் என்ன பண்ணிட்டேன்? விலகிட்டேன். விளங்கினேன் அப்படின்னா விலகி போயிட்டேன் அப்படின்றத. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் உன்னை பிடிச்சிட்டே நிக்கலையே சாமி. யார் சொல்றா? இமைப்பொழுதும் தன்னெஞ்சில் நீங்காமல் சிவபெருமானை தாங்கி கொண்டு திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை முதல் தில்லை வரை பயணம் செய்த மணிவாசக பெருமான் சொல்கிறார், விளங்கி நான் என்ன பண்ணல? சரியா சுமக்கல சாமி. உன்னை சரியா சுமக்கல. என்னமோ எனக்கு ஒரு குறை இருக்கு சாமி. நான் உன்னை துதித்ததிலையும் உன் மீது பக்தி செலுத்தியதிலையும் உன் மீது நான் கொண்ட அன்பிலையும் எனக்கு என்ன ஒரு குறை இருக்கு சாமி. சரியா கொடுக்காத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. நான் இன்னும் என்னை ஆழமா உனக்குள்ள புதைக்கல சாமி. இன்னமும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அந்த மலங்களை நோக்கியே பயணம் செய்யற மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கேன் சாமி. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை.
விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். விளங்கினேன் வினை கேடனேன். ஏன் வினைக்கேடன் என்பதால் நான் என்ன பண்ணேன்? விளங்கினேன். என்ன கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். இனிமேல் விளைவது அறிந்திலேன். இனிமே எப்ப எனக்கு அந்த அறிவு வரும்ன்றது தெரியலையே சாமி. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா சாமி என்னை பார்த்துட்டாரு, என்கிட்ட எல்லா டைம் டேபிளும் கொடுத்துட்டாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, எல்லாம் நான் தான், உனக்கு நாளைக்கு துன்பமா வா, நான் திருப்பி விடுறேன் வா அப்படின்னு என்ன பண்ணிடுவான், நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு அதை ஒரு தனியாக ஒரு பணியாகவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் மணிவாசக பெருமான் பாருங்க, பெருமானே இனிமேல் விளைவது அறிந்திலேன். அப்போ அவர்கிட்ட போயிட்டு, சுவாமி நான் ரொம்ப துன்பப்படுறேன் சாமி, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்டிருந்தா என்ன வார்த்தை வந்திருக்கா அவருக்கு? ஓ எப்பயா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்கிட்ட வராத, இங்க வந்து நிக்காத, இனிமேல் விளைவது எனக்கே தெரியாது சொல்லி அனுப்புறாரு. என்னன்னுட்டுன்னு திருப்பெருந்துறையில தில்லைக்கு வாயான்னு சொல்லி அனுப்புறாரு. தில்லைக்கு வான்னு சொல்லி அனுப்புனவர் தேதி சொல்லல, எப்ப வரணும் எப்படி வரணும்னு சொல்லல, தில்லைக்கு வான்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்குரிய நாளும் நேரமும் தெரியாம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்குரிய நாளும் நேரமும் தெரியாம என்னைக்கு வர சொன்னாரு, நான் பக்குவம் அடைஞ்சிட்டேனா, எனக்கு எல்லாமே முழுமை வந்துருச்சா அப்படின்றது தெரியாம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த வார்த்தையை சொல்றாரு. நாளைக்கு வரக்கூடிய உயிர்கள் இந்த பதிகத்தை பாடும் பேசும் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமானுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அவர் வேற சிந்தனையில இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பெருமான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரியா, உனக்கு ஏதாவது எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை பாடு, உன் எதிர்காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தெல்லாம் நான் தீர்த்தர்றேன்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். ஏன் நல்லா புரிஞ்சுக்குங்க, மும்மை மறந்துட்டோம், மும்மையை நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். இம்மைய அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இன்னைக்கு நடக்கிறது ஞாபகம் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா? தெரியல, மறந்துட்டோம். இம்மையை நம்ம என்ன பண்ணிட்டோம், மும்மையையும் இம்மையையும் மறந்துட்டோம். மறுமையை பத்தி தெரியுமா? நான் திருவாசகம் படிக்கிறேங்க, 51 பதிகம் படிக்கிறேன், கோயில்ல கூப்பிடுற இடத்துல எல்லாம் உட்காந்து போய் பேசிக்கிட்டு இருக்கேங்க. அதனால எனக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்க சொல்லிட முடியுமா? நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? யோசிச்சு பாருங்க. யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே கிடையாது. பிறப்பையும் இறப்பையும் பிறவா நிலையையும் இரவா நிலையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்க விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். அடுத்த ஒரு பிறப்பு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இந்த பிறப்பிலேயே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது என்னால சொல்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷத்துக்கு என்ன நடக்க போகுது தெரியாது. என்ன இறைவன் அவன் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்குரிய அந்த கால கடிகாரத்தை இயக்கிட்டு இருக்கான். அந்த கால கடிகாரம் அவன் எப்படி இயக்குறானோ அப்படிதான் இயங்கும். பனி அடி அடின்னு அடிக்குது, காலையில நைட் எல்லாம் குளிருது, காலையில விடிய காலையில குளிருது. இப்ப உட்கார முடியல, எல்லாம் அங்க போய் ஓரமா உட்காந்துருக்கான் வெயில். அப்ப அந்த காலம் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கான் நம்ம தீர்மானிக்க முடியாது இல்லையா? நாளையே நாளை அடுத்த நிமிஷத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதைதான் மாணிக்க வாசக பெருமான் அழகா பதிவு செய்யறாரு. விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது எனக்கு தெரியாது சாமி. யாரை அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்லாதீங்க, உங்களால் அதை என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கணிதம் புரிந்தவனாக இருந்தாலும் சரி, கால கணிதத்தை கரைத்து குடித்தவனாக இருந்தாலும் நாளை நடப்பதை அவனால் சொல்ல முடியாது. விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் இளங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம். நான் இப்பேற்பட்ட அறிவிலியாக இருந்தாலும் பெருமானே, என்ன நீ அழகா ஈர்த்து ஆட்கொண்டு என் மலங்களெல்லாம் கெடுத்து நீ என்ன பண்ண, என் கண்ணீரை மாற்றினாய். ஆனாலும் நான் என்ன பண்ணேன், என் வினைக்கேடன், நான் ஒரு வினைக்கேடன் என்பதால் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் விலகி நின்னுட்டேன். உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிட்டேன், விலகி நின்ன. விளங்கினேன் வினைக்கேடனே இனிமேல் விளைவது அறிந்தில. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் சாமி, நான் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ என்ன பண்றது இல்ல, என்னை விட்டு போக மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும். இலங்குகின்ற நீ சேவடிகள், இலங்குகின்ற, இலங்குதல் அப்படின்னு என்ன அர்த்தம், இலங்குதல் அப்படின்னா ஒளி நிறைந்த, ஒளி நிறைந்தன என்ன அர்த்தம்,
ஒரு 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 இடம் இங்க இருக்கும், இருட்டா இருக்கு, அங்க லைட் போட்டிருக்காங்க. நம்ம இங்க இருட்டுல இருக்க நமக்கு அங்க என்ன தெரியும்? அந்த வெளிச்சத்துல என்ன இருக்குன்னு கூட சொல்ல முடியும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு மாடு உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு நாய் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு திருமேனி இருக்கு, அதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்? இருளில் இருந்தாலும் நான் இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? அந்த வெளிச்சத்துல இருக்கக்கூடிய ஒன்றை என்னால பார்த்து சொல்ல முடியும். அததான் சொல்றாரு, இலங்குகின்ற நின் சேவடி. அது எப்பேற்பட்ட சேவடியா? நான் எப்பேற்பட்ட இருட்டுல இருந்தாலும் அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய சேவடி. அது எப்பேற்பட்டது? ஒளி நிறைந்தது. அது எப்பேற்பட்டது? என்னை நோக்கி இறங்கி வருவது. நான் தள்ளி தள்ளி போனாலும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? என்ன கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கும். புரியுதா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டே இருக்கும். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு. இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய. என்னையா பண்றாரு? இரண்டும் வைப்பிடம் இன்றிய என்ன பண்ணாரு? திருப்பெருந்துறையில சுவாமி திருவடியை தூக்கி மணிவாசக பெருமானுடைய உச்சி மீது வைத்தார். அந்த உச்சி மீது வைத்த அந்த திருவடியை மணிவாசக பெருமான் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்மார்த்தமாக சுமந்து வருகிறார். அதனாலதான் சென்னிப்பத்து பாடுறார். அதனால என்ன பண்றாரு? சென்னிப்பத்து உன்னுடைய திருவடி துகள்கள் என் மீது மட்டுமில்ல எல்லா உயிர்கள் மீது இருக்கின்றத நீ வச்சதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கணும். திருப்பெருந்துறையில நீ இந்த சென்னி மீது உன்னுடைய திருவடியை வைக்கும் போதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, இது இவ்வளவு நாள் நான் உணராம இருந்தேன், ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. சென்னி மண்ணி ஒளியும், சென்னி மண்ணி ஒளியும், சென்னி மண்ணி திகழும் அப்படின்றதெல்லாம் நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்? திருப்பெருந்துறையில வச்சதுக்கு அப்புறம் தான் சாமி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பயம் வருது. என்னன்னு? இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுன்றீங்களே அப்படின்னா, அந்த சென்னியை சுமப்பதற்குரிய தகுதி, அந்த திருவடியை சுமப்பதற்குரிய தகுதி எனக்கு இல்லையே. அந்த தகுதி எனக்கு இல்லையே. ஏன்? முழங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன். நீ என்னை ஈர்த்து ஆட்கொண்டு என் மலத்தெல்லாம் கெடுத்து அந்த திருவருளை, என் கண்ணீரை மாற்றிய திருவருளை செய்திருந்தாலும் பெருமானே, விளங்கினேன் வினைக்கேடனேன் ஆச்சே. நான் விளங்கினேன் வினைக்கேடன், நான் விலகில போறேன். அப்ப என் தலை மீது, இந்த உச்சி மீது அந்த திருவடியை வைப்பதற்குரிய தகுதி எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் என்று எங்கையா வைக்கிறது இந்த திருவடிய? இந்த போற்றுதலுக்குரிய திருவடிய, இந்த கிடைப்பதற்கரிய திருவடிய, இது எப்போதும் எல்லா உயிர்களின் உச்சி மீது பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொண்டு அந்த நீ எனக்கு புரிய வச்ச அந்த திருவடிய சுவாமி என்னுடைய பேதமையினால எங்க வைக்கிறது ஐயா? இந்த சிரசு அதற்கு உரியதில்லைன்றது எனக்கு புரியுதே சாமி. இதுல எப்போதும் போகத்தை நோக்கில போய்கிட்டு இருக்கோம், எப்போதும் மாயை நோக்கில என்னுடைய பிரயாணம் இருக்குது. அப்ப இது அதுக்குரிய தகுதியான இடம் இல்லையே. நல்லா புரிஞ்சுக்குங்க, மணிவாசக பெருமான் நம்மை போன்று போகத்தை நோக்கி வந்தவர் அல்ல. ஆனாலும் அந்த இமியளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இமியளவு போகத்தை கூட அவர் இருக்கிறார். மூச்சு விடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 5 புலன்களுடைய இயக்கம் தான் அவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா திரும்ப திரும்ப போகம் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்ப அந்த போகத்துக்குள்ள நான் இருப்பதனால் எனக்கு என்ன கிடையாது? இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய. நல்லா புரிஞ்சுக்குங்க, இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும், 2 சேவடி, ஒன்னு சொல்லல அவரு. இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய. பெருமானே, என்னை நான் உணர்ந்ததால், நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய கீழ்மை நம்மால் இறைவனுடைய திருவருளோடு நாம் உணரப்படும் பொழுது இறைவன் கொடுத்த அந்த கருணையெல்லாம் நமக்கு எப்படி இருக்குமா? சுமையா இருக்கும். இறைவன் கொடுத்த கருணையெல்லாம் என்ன சுமை? சுகமான சுமை. என்ன சுமை? சுகமான சுமை. என்னன்னா, பெருமானே, இதற்கு நான் தகுந்தவன் இல்லையா, இத்த போய் என்கிட்ட கொடுத்திருக்கிய சாமி, நான் எவ்வளவு கீழ்மையானவன், இதை போய் கொடுத்திருக்கிய, தேடுவோமா? இதெல்லாம் எங்கேயா வைக்கிறது? இங்க வைக்கிறதுக்கு தகுதி இல்லையே. அப்ப இது எங்கேயாவது வைக்கணுமே, நல்ல இடமா பார்த்து வைக்கணும். கழுக்குன்றத்துல தேடுறாரா மணிவாசக பெருமான். பெருமானே, இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய. எனக்கு புரியுதுயா,
நீ கருணையாளன், நீ என்னை ஈர்த்து ஆட்கொண்டு இதெல்லாம் கொடுத்த, ஆனா எனக்கு என்னமோ கூசுது சாமி, இதற்குரிய தகுதி இல்லாதவன் போலவே என்னை நான் உணர்கிறேன் சாமி. இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றிய கலங்கினேன். நான் என்ன பண்றேன்? கலங்குறேன். கலங்குறதுன்னா என்னது? தவிக்கிறது. ஐயோ, இவ்வளோ பெரிய பொருளை என் கையில கொடுத்துட்டாரே சாமி, இதை பத்திரமா வச்சுக்கணும். இதை பத்திரமா வைக்கிறதுக்குரிய இடம் என் கைகள் அல்ல, என் சிரசு அல்ல, என் சென்னி அல்ல. இது எங்கேயாவது நல்ல புனிதமான இடத்துல எல்லாம் வைக்கணும். இதை நான் இவ்வளவு கீழ்மையானவன், நான் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கேனே அப்படின்னு கலங்கும் போது கலங்கினேன். கலங்காமல் எப்படி வந்தாரா? அவர் எந்த கலக்கமும் இல்லையா. என்னது? ஒரு பொருள் இருக்கு நம்ம கையில, விலை உயர்ந்த பொருள், ஒரு கையில கொடுத்துட்டேன். இவருக்கு அந்த வண்டியே ஓட்ட தெரியாது, இவரு கையில அந்த காரை கொடுத்துட்டேன். இவர் ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போறாரு. இங்க நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? எங்க அந்த டானியில கொண்டு போய் அவன் மேல இடிச்சானோ, எத்தனை சொட்டையை போட்டு எடுத்துட்டு வர போறானோ தெரியலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? கலங்கிட்டே இருப்போமா? சாமி எப்படி வந்தாராம் முன்னாடி? அப்பேற்பட்ட திருவடியை கொடுத்த சுவாமி கரெக்டா தான் ஞாபகம் கொடுத்துருக்கேன். அழகா சொல்லுவாரு மணிவாசக பெருமான். ஒரு கேள்வி கேட்பார் திரு சதகத்துலன்னு நினைக்கிறேன். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவனாக கொண்டோ என்னை நீ ஆண்டது. நான் அறிவாளின்னு நினைச்சாயா என்ன பிடிச்ச? ஒரு சந்தேகம் இவருக்கு. ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே, நீ எதற்காக ஆண்ட என்பதை எனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, எனக்கு புரிய வையா. என்ன ஏன் பிடிச்ச? அறிவனாக கொண்டா என்னை ஆட்கொண்ட. அது நான் அறிவாளி அப்படின்னா என்னையா விட்டுட்டு போனேன். நான் அறிவாளி அப்படின்னு நீ பிடிச்ச அப்படின்னா எல்லாரையும் கூட்டிட்டு போனே, என்னையா விட்டுட்டு போன சுவாமி, அதுக்குரிய காரணத்தை சொல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கலங்கினேன் கலங்காமலே சுவாமி வராராம். அந்த 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 மாதிரி கேள்விகள் மணிவாசக பெருமானின் உள்ளிருந்து எழும்பொழுதெல்லாம் சுவாமி முன்ன சொல்றாராம், கலங்கினேன் கலங்காமலே. டேய், எனக்கு தெரியாதா இத உன்கிட்ட கொடுக்கணும்னு? எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதாயா கொடுத்தேன். நீ அதை வச்சு என்ன பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல அதை கீழே வைப்பேன்னு தெரியும். தெரிஞ்சுதான் கொடுத்தேன், தெரிஞ்சுதான் கொடுத்தேன். கலங்கினேன் கலங்காமலே காட்டினாய் கழுக்குன்று. நீ என்ன பண்ண? கலங்காமலே காட்டும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு? அப்போ சுவாமி, இறைவா நீ கொடுத்தது சரி, நான் வைத்து கொண்டிருப்பதும் சரி. அப்ப இதுக்காக நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்படின்றத இறைவன் புரிய வைப்பதற்காக என்ன பண்றாராம்? திருக்கழுக்குன்றத்துல கலங்கினேன், நான் கலங்கி நின்றேன் திருக்கழுக்குன்றிலே, பெருமானே நீ கலங்காமலே காட்டினாய் கழுக்குன்றிலே. ஐயா, நீ முன்னாடி நின்று கலங்காமலே அப்படின்னு என்ன அர்த்தம்? அழகான அந்த கலங்காத முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம முகம் என்னாகும்? நம்ம கலக்கம் என்னாகும்? அதுதான் கண்ணீரை மாற்றம், அதுதான் கண்ணீரை மாற்றுதல். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சுவாமி நீ இப்பேற்பட்ட போற்றுதலுக்குரிய திருவடியை என் தலைமையில வச்சுட்ட, இதை சுமக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு சாமி, இந்த வினையின் காரணமாக நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கலங்காமலே என் முன்னாடி நிற்கும் பொழுது என் கண்ணீர் என்னாச்சு? மாறிச்சு. இது ஏன் செயல் இல்லை, உன் செயல். எனக்கு திருவடியை தூக்கி வச்சது நீதான். என்ன அப்படியே மெல்ல 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 உன்னை நோக்கி வரும்பொழுதெல்லாம் நான் இடர்களை கடந்துதான் வர வேண்டும் என்பதை புரிய வைத்ததும் நீதான். அததான் மணிவாசக பெருமான் அழகா சொல்றாரு, கலங்கினேன் கலங்காமலே காட்டினாய் கழுக்குன்றிலே. என்ன பண்ணாராம்? காட்டினாய் கழுக்குன்றிலே. நம்ம என்னதான் போன் பண்ணி கூப்பிட்டாலும் வரணும்ல, வர்றவங்க இல்லையா? வரத்துக்கு அவங்களுக்கு மனசு இருந்தா தானே வர முடியும். நம்ம 10,000 முறை போன் பண்ணுவோம், ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே தான் இருப்போம். ஆனா அவங்களுக்கு அது தோணணும், தோணுனா தானே வர முடியும். அப்படித்தான் இறைவன் பெருமான் என்ன பண்றாரு? அந்த உயிர்களுக்கு வர வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் காண்பிப்பார். நாம போய் அவரை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதான் மணிவாசக பெருமான், மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றிய கலங்கினேன் கலங்காமலே காட்டினாய் கழுக்குன்றிலே. பெருமானே, பெருந்துரையை விட்டு எப்ப விலகினேனோ அப்பயே இந்த வினைகேடனுக்கு புத்தி என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா என்னமோ அவர் அங்கிருந்து வெளியே வந்த உடனே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம மாறிடுறோன்ற உணர்வு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு.
அதனாலதான் கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய். உன்னுடைய திருவடிகளை எங்க வைக்க வேண்டும் என்று யோசிச்சுட்டே இருந்தேன் சாமி. அப்ப நீ அழகா வந்து சொன்ன, நான் வச்சிருக்கட சரியா நடந்தேன். உனக்கு மட்டும் வைக்கல, எல்லா உயிர்களுக்கும் வச்சிருக்கேன். உனக்கு புரிய வச்சேன். அவங்களுக்கு புரிய வேண்டிய காலம் வரும்போது நான் புரிய வைத்தேன் அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய பாடலாக மணிவாசக பெருமான் சர்க்குரு தரிசனம் அப்படின்ற முன்னோர்களால் தலைப்பிடப்பட்ட இந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தினுடைய 3வது பாடல்ல இதை நமக்கு புரியிருக்கிறார். அடுத்தது கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துறை கொண்டலே சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் எழுக்குன்றிலே. கோலமேனி வராகமே நம்ம கூட நல்லா ஒருத்தர் பழகிறார். அவரை நம்ம எப்பயுமே நம்ம எப்படி பார்த்து பழகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா செழிப்பா நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா அருமையாக போட்டுக்கிட்டு, நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல ஒரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு, நல்ல கையில் காலெல்லாம் மோதிரங்கள்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்து பழகிட்டோன்னு வச்சுங்க. அவர் திடீர்னு ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார மாதிரி வர்றாரு. அப்போ நம்ம என்ன கேட்போம்? இப்படி இருந்த நீங்க என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இழைச்சிட்டீங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏழ்மை நிலைக்கு வந்துட்ட மாதிரி இருக்கீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்போ அதை கேட்க முடிஞ்சது? ஏன் அப்படி கேட்கறோம்? அப்புறம் அப்படி பார்த்ததுனால இப்படி கேட்கறோம். ஒருவேளை நம்ம பிச்சைக்காரனாவே அவரை பார்த்தோம்னா அந்த கேள்வி நமக்கு வராது. எப்பயுமே நம்ம அவரை அந்த மாதிரியே பார்த்துட்டோம்னா அப்படி வராது. ஆனா அவரை நான் வேற மாதிரி பார்த்ததுனால அவரை மாற்று விதமா நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. பிச்சைக்காரனா இருந்த ஒருத்தன் திடீர்னு வந்து கார்ல வந்து இறங்கினாலும் அதே கேள்வி தான். எப்படியா இப்படி இருந்த, அதுக்குள்ள எப்படியா வந்துருந்ததெல்லாம் அதெல்லாம் அந்த கேள்வி வருது இல்லையா? மணிவாசக பெருமான் முதல்ல இங்க ஆரம்பிக்கும் போது சொன்னது போல அருளாளர்கள் இறைவனுடைய சுயரூபத்தை பார்த்தவர்கள். அதுலயும் மணிவாசக பெருமான் யாரும் காணாத இறைவனுடைய திருக்கோலத்தை கண்டவர். யாரும் காணாத திருக்கோலம் அது யாருக்குமே காண்பிக்கப்படவில்லை. ஆனால் மணிவாசக பெருமானுக்கு காண்பிக்கப்பட்டது திருப்பெருந்துறையில். அப்பேற்பட்ட கோலத்தை மணிவாசக பெருமான் பார்த்தார். அப்ப அந்த கோலம் எவ்வளவு புகழ்ச்சிக்குரியது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு உயர்ந்த கோலம், அது யாருக்குமே கிடைக்காத கோலம் அப்படின்றது மணிவாசக பெருமானுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றாரு கோல மேனி. என்ன மேனி? எழில் நிறைந்த மேனியா. அவனுடைய உருவம் எப்படி இருக்குமா? எழில் நிறைந்த மேனி. அவன் இந்த உலக உயிர்களுக்கு அருள்பாலிக்கணும் அப்படின்னா அந்த எழில் நிறைந்த மேனியனாகவே வரலாம். எழில் நிறைந்த மேனியனாகவே வரலாம். இல்லைன்னா யாரையாவது விட்டு அனுப்பலாம். இல்லைன்னா எப்ப அப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பா, ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். கோல மேனி, எழில் நிறைந்த மேனியன் உயிர்கள் பால் எப்படி வராராம்? அந்த உயிரினமாகவே வராராம். உயிர்களுக்காக இறங்கி வரும் பொழுது அந்த உயிரினமாகவே வராராம். அப்படித்தான் மணிவாசக பெருமானுக்கு குரு வடிவமாக வந்தார். அப்படித்தான் ஒரு பன்றி குட்டிக்கு பன்றியின் தாயாக வர்றார். அப்படி என்ன உருவம் எடுக்கணுமோ, என்ன உயிரினமா வரணுமோ அந்த உயிரினமாகவே பெருமான் என்ன பண்றாரு? மாறி வர்றாரு. அதையும் கோலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழில் மிகுந்த கோலம் எங்க? பன்றியின் கோலம். பன்றி எங்க இருக்கும்? சேத்துல உருண்டு அருவருப்பா அதை தொடறதுக்கோ அது கிட்ட போறதுக்கோ நம்மளால என்ன பண்ண முடியாது. ரொம்ப அருவருப்பான உருவம். அப்பேற்பட்ட உருவம் தாங்கி வராராம் இறைவன். எதற்காக? அந்த உயிரின் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில, அந்த உயிருக்கு உயிர் தர வேண்டும் என்றதின் அடிப்படையில், அந்த உயிருக்கும் இறைவன் அருள் புரிவான் என்பதை மமதையோடு திரியும் உயிர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் அந்த வடிவம் தாங்கி வருகிறார். நல்ல புரிஞ்சு, இவனுக்கு தாயா இறைவன். இப்படி இருந்தாதான் இறைவன். சுத்தபத்தமா இருக்கவங்க கிட்ட தான் இறைவன். அதுதான் நம்ம சொல்லுவோம். அந்த அந்த அருவருப்பிலையும் இறைவன் தான் இருக்கான், அழகிலையும் இறைவன் தான். நம்ம அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்கேயும் இறைவன் தான் இருக்கான். அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்கேயும் இறைவன் தான். எதையிலையும் இறைவன் இல்லாமல் இல்லை. அதை இந்த உலக உயிர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திருவிளையாடல்கள் பல புரிந்தவன் இறைவன். அதை தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, கோல மேனியா அவனோடது. என்ன மேனி?
அழகான உருவம் தாங்கினவனாச்சே நீயே வராகமே. கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டு. கோலம் வராகம்னா என்னது? பன்றி. வராகம்னா என்னது? பன்றி. எவ்வளவு அழகு உடைய மேனி உன்னுடைய மேனி. ஆனா உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக பன்றி வடிவம் தாங்கி வந்தைய சாமி. பன்றி வடிவம் தாங்கி வந்திய. நீ வர வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு பன்றியை ஏவல் விட்டு என்ன பண்ணலாம்? போய் அந்த பன்றி குட்டிக்கெல்லாம் போய் பால் கொடுத்துட்டு சொன்னா அந்த பன்றி போக மாட்டேன்னு சொல்ல போகுது. ஆனா அப்படி பண்ணலையே, நீயே இறங்கி வந்திய சாமி. எப்படி வந்த? பன்றியாவே வந்து பன்றியாகவே வந்து அந்த உயிர்களுக்கு. அப்பதானே நம்ம சாமினா எப்படி வரணும்? நமக்கு நம்மள மாதிரி அழகா பட்டாடை விடுத்தி, நம்மள மாதிரி அழகா மேக்கப் போட்டு, நம்ம எப்படிலாம் சாமியை திரைப்படத்துல பார்த்தோமோ, சினிமாவில் பார்த்தோமோ, படங்களில் பார்க்குறோமோ, அப்படி வந்தாதான் சாமி. சாமி இல்லை நம்ம சாமி அப்படின்னு. அவர் வித்தியாசமான ஒரு ரூபத்தில் வந்து ஐயோ என்னதுன்னு தெரியலடா எப்பா கிட்ட வருது அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி ஓடும். இதை புரிஞ்சுக்கணும்ல இந்த உலகம். அதுக்கு தான் மாணிக்க வாசக பெருமான் அழகா பதிவிடுறாரு. கோலமேனி வராகமே. அவன் கோலம் மட்டுமே அவனுடைய மேனி அல்லையா, அவன் அழுக்கிலையும் அவன் தான் இருக்கான், அழகுலையும் அவன் தான் இருக்கான். நீ அவனை இங்கேயும் இப்படி இதுல இல்லைன்னு சொல்லிடாத, அதுல மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிடாத, எல்லாத்தையும் இருக்கான். கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே. குணமாம் பெருந்துரை கொண்டல். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்களை உய்வடைய வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டான் என்றால், இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் என்றால், அந்த உயிர்களிடத்து அந்த உயிர்களாகவே அவன் வருவான். அந்த உயிர்களிடத்து அவன் உயிர்களாகவே இருக்கான். எதுக்கு? அந்த உயிர் எங்க இருக்குது? கீழ்மையில இருக்குது. அது கீழ்மையில இருந்து என்னவா மாத்தணும்? மேல் நோக்கி அனுப்பணும். அதை கீழே இருந்து என்ன பண்ணணுமா? மேல் நோக்கி அதை உயர்த்தணுமா? அப்படி உயர்த்தணும் அப்படின்னா அந்த உயிர்களின் மாட்டு இறைவன் எப்படி வருகிறார் அப்படின்னா அந்த உயிர்களாகவே வருகிறார். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் இறைவனிடத்தில் கேட்கிறார். ஐயா, உனக்கு அவ்வளவு அழகான மேனி, அவ்வளவு அழகான மேனி இருந்தும் பெருமானே நீ என்ன பண்ற? அந்த பன்றியை, அந்த பன்றிக்கு உய்வு தருவதற்காகவும் அந்த பன்றியின் பால் உனக்கு இருந்த கருணையின் அடிப்படையில நீ எப்படி வர? பன்றியாகவே வரையே. பெருந்துரை கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டல். இது யாரோட குணம்? பெருந்துறையில இருந்தானே அந்த பெருமானுடைய குணம். அப்பேற்பட்ட அவன் 8 குணங்களை உடையவன். அவனுக்கு எத்தனை குணங்கள்? 8 குணங்கள், என் குணங்கள். அந்த என் குணங்கள்ல இதுவும் உண்டு. என்னது? உயிர்கள் மாட்டு உயிர்களுக்காக உயிர்களாகவே போறது. அவன் எந்த மேனியில அவன் எப்படி போனா தன்னை ஏற்றுக்கொள்வானோ, தன்னை புரிந்து கொள்வானோ, அப்படியே போறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உருவம் தாங்கி போறது. அததான் சொல்றாரு பெருந்துரை கொண்டலை. எதுக்கு போனாராம்? ஏன் போனார் அப்படி? இது இந்த பன்றிக்கு மட்டும் சொல்லல மாணிக்க வாசக பெருமான். இந்த பன்றிக்கு மட்டும் சொல்லல மாணிக்க வாசக பெருமான். தன்னை சொல்லிக் கொள்கிறார், தன்னை சொல்லிக் கொள்கிறார். திருப்பெருந்துறையில வாத ஊர்ல இருந்து திருப்பெருந்துறை வழியா வராரு இல்லையா? நான் என்ன குணத்தோட வந்தேன்? நான் ஒரு முதலமைச்சர். நான் என்ன பண்ணணும்? குதிரைகள் வாங்குவதற்கு எனக்கு ஒரு கூட ஒரு ஏவலாளர்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன் குதிரை வாங்கறதுக்காக. நான் கீழ்மையானவன். நான் யாரு? கீழ்மையானவன். என்னை மேன்மைப்படுத்துவதற்காக, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக நீ என்ன பண்ண அப்படின்னா, எனக்கு என்ன உருவம் தெரியுமோ அந்த உருவத்துல வந்து நின்னு, அந்த உருவத்துல வந்து நின்னு என்ன என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன்னா ஈர்த்து ஆட்கொண்ட. அதுதான் சொல்றாரு கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே. கொண்டல்னா என்னதுன்னா காற்றாம். என்ன காற்றுன்னா கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி பாய்கின்ற காற்றுக்கு பேர் கிழக்கிலிருந்து மேற்கு. கிழக்குன்னா கீழ்மை, மேற்குன்னா மேன்மை. கிழக்கிலிருந்து ஒரு உயிரை மேல தள்ளணும்னு இறைவன் யோசிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் கொண்டல். அதுக்கு பேர் என்னது? கொண்டல். அந்த பெருமான் என்ன செயல் செய்யறாருன்னு அர்த்தம்? கொண்டல் செய்யறார். கொண்டல் அப்படின்னா என்னது? கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது. தனக்குள்ள அவருக்குள்ள நம்மள சேர்த்து கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தம். கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே. சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிவம். சீலமேதும், சீலம்னா ஒழுக்கம் அப்படின்றது அர்த்தம். சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்கம்னா நெறி, பெருமானை சென்று சேர்வதற்கான நெறி, பெருமானை உணர்வதற்கான நெறி, பெருமானை பேசுவதற்கான நெறி, பெருமானை புரிந்து கொள்வதற்கான நெறி. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீலம். அதுக்கு இன்னொரு சீலம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர், இன்னொரு பொருள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிர்ச்சி. இன்னொரு பேர் என்னது? குளிர்ச்சி. நம்ம எல்லாருமே எதுல இருக்கோம்?
தீராத வெப்பத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா உயிர்களும், பிறப்பெடுத்த எல்லா உயிர்களும் எதுல இருக்கு? தீராத வெப்பத்தில் இருக்கு. இறைவனுடைய கருணை படும் பொழுது அந்த உயிர்கள்லாம் என்னவா மாறிடும்? குளிர்ந்து விடும். அது குளிர்ந்துடுச்சு அப்படின்னா உறைஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? உறைஞ்சிருச்சுன்னா அர்த்தம். உறைஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணாது? செயல்படாது. அவ்வளவுதான். அவங்க கிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆயிடும். அப்படிதான் பெருமான் நம்மள என்ன பண்றாரு? முழுமை கொடுக்கிறார். நமக்கு முக்தி கொடுப்பதற்குரிய செயல் அப்படிதான் நடக்குது. என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீலம் ஏதும் அறிந்தில்லாத, அப்படி உன்னை வந்து சேர்வதற்குரிய நெறிகள் ஏதாவது எனக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சீலம் ஏதும் அறிந்தில்லாத, உன்னை வந்து சேர்வதற்குரிய நெறி எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. எப்ப பாடுறாரு? பார்த்ததுக்கு அப்புறம். சாமியை பார்த்து திருப்பெருந்துறையில பார்த்துட்டு திருக்கழுக்குன்றத்துல வந்து சொல்றாரு இந்த வார்த்தையை. என்னன்னு? சீலமேதும் அறிந்தில்லாத சிகாமன், சீலமேதும் அறிந்தில்லாத. அங்கேயே திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசக பெருமானுக்கு சொல்லிட்டாரு. திருப்பெருந்துறையிலேயே மாணிக்க வாசக பெருமானுக்கு உபதேசங்கள் சொல்லப்பட்டது. என்னை வந்து சேர்றதுக்கு என்னையா வழின்னு சொல்லப்பட்டது. நானா இருந்தா என்ன சொல்லுவேன்? வா, எனக்கு வழி தெரியும், உன்னை கூட்டு போறேன்னு 10 பேர் கூட்டுப்பேன். வா, எனக்கு வழி தெரியும், அவன் திருவடியை போய் பிடிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியும், வாயா அப்படின்னு கூட்டு போவேன். எவ்வளவு சாக்கிரதையாக மாணிக்க வாசக பெருமான் வார்த்தையை உபயோகிக்கிறாரு பாருங்க. சீலம் ஏதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி, எனக்கு என்ன கிடையாது, உன்னை வந்து சேர்வதற்கான அறிவு சுத்தமா கிடையாது. உன்னை வந்து சேர்வதற்குரிய அறிவு, அதுதான் அழகா சொல்றாரு. அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட அற்புதம் அறியேன். அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட அற்புதம் அறியேனேங்கிறாரு. எல்லா உயிர்களுக்கும் என்ன இருக்கு? அறிவு. அறிவில்லாத உயிரே கிடையாது. அறிவில்லாத உயிரே கிடையாது. ஆனா அந்த அறிவு அறிவல்ல. அந்த அறிவு அந்த உடலை தாங்கி வந்திருக்கக்கூடிய உயிர் அந்த உடலில் இருந்து விடைபெறும் வரை தேவைப்படுகின்ற அறிவு அது. அந்த உடலை வளர்க்கறதுக்கும் அந்த உடலை காப்பாற்றிக்கிறதுக்கும் அந்த உடலோடு வாழ்வதற்கு மட்டுமே அந்த அறிவு என்ன ஆகும்? உதவும். ஆனா அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட அற்புதம் அறியேனேன்னு மணிவாசக பெருமான் சொல்வது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்யறிவு. இது அத்தனையும் இந்த அறிவு எனக்கு என்ன சொல்லிச்சு? இந்த உடலை வளர்ப்பதற்கும் இந்த உடலை பாதுகாப்பதற்கும் உரிய நெறியை சொல்லிச்சு. எல்லா உயிருக்கும் உண்டு இல்லையா? கல்லை எடுத்து ஓங்கி ஒரு காக்கா மேல அடிச்சா அந்த பறவை என்ன பண்ணுது? அது காரணம் என்ன? அதனுடைய அறிவு என்ன ஆகுது? செயல்பட்டு அந்த கல்லிலிருந்து அது தப்பிப்பதற்காக என்ன பண்ணுது? அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு பறந்து ஓடி போயிடுது. நம்மளை கண்ட உடனே உயிரினங்கள்லாம் ஓடுது பயந்து. காரணம் என்ன? நம்மிடமிருந்து அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அறிவு, அந்த உயிரினுடைய அறிவு என்ன ஆகுது? செயல்படுது. ஆனா மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட அற்புதம் அறிய. பெருமானே, நீ அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டாயே, அந்த அற்புதம் எனக்கு புரியல சாமி. அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த அறிவை பிரதானம் என்று நினைத்து நான் வாழ்கின்ற வாழ்க்கை அனைத்தும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகத்துக்குரியது. இந்த அறிவு எனக்கு வேண்டாம் சாமி என்ற அறிவு எப்போ வரும்? இந்த அறிவு எனக்கு உதவாது சாமி, இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் சாமி, இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நான் பெரியாளுன்னு நினைச்சிட்டு இருப்பேன் சாமி அப்படின்ற அறிவு எப்பொழுது வருகிறதோ பெருமான் அப்ப என்ன பண்ணுவாராம்? அந்த அறிவை தருவாராம். அதெல்லாம் கேட்கக்கூடிய, அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்யறிவு. அததான் இங்க சொல்றாரு. சீலம் ஏதும் அறிந்திலாத சிந்தை வைத்த சிகாமணி, என் சிந்தை வைத்த சிகாமணி. சீலம் ஏதும் அறிந்திலாத, உன்னை நோக்கி வருவதற்குரிய வழிமுறைகள் ஏதாவது எனக்கு தெரியுமான்னு கேட்டா பெருமானே எனக்கு தெரியாதையா. நான் திருப்பெருந்துறை வழியா காட்டு வழியா எதை வாங்க வந்தேன்? குதிரை வாங்க வந்தேன். குதிரை வாங்க வந்த என்னை சிந்தை வைத்த சிகாமணி நீ என்ன பண்ண? கூப்பிட்டு என் சிந்தையில் எதை வச்ச? சிகாமணி முடி, சிகாமணி, சிகையின் மீது வைக்கிறது மணிமுடி, சிகாமணி. அது என்ன ஆகாது? ஒரு முறை வச்சா போகாது. அப்படி மெய்யறிவை எங்க வச்ச? எனக்கு என் அறிவுல வச்ச. சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சிட வந்திடும். ஞாலம்னா உலகம், கரியாக அப்படின்னா ஞாலமே கரியாக அப்படின்னா பாருங்க, மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில ஆரம்பிச்சு நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சு
தில்லையில பாடி முடிச்சார். என்ன பதிகத்தை பாடி முடிச்சார் தெரியாது. ஆனால் அத்தனை தூரமும் அவர் ஏதாவது ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டே போனாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறேங்க, அடுத்தது கீர்த்தி திருவகங்க, அடுத்தது திரண்ட பகுதிங்க, அடுத்தது போற்றி திருவகங்க, அடுத்தது திருசகுங்க, அடுத்தது நீச்சல் விண்ணப்பங்க, அடுத்தது திருவம்பாவை, திருவம்மான், அப்படி எழுதிட்டே போனாரான்னு கேட்டா, குறிப்பு எடுத்துட்டு போனாரான்னு கேட்டா கிடையாது. ஆனால் மணிவாசக பெருமான் உள்ளிருந்து சிவபெருமான் ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞாலமே கரியாக, ஞாலம்னா இந்த உலகம், இந்த உலகம் இப்ப நடக்கிற நிகழ்வுக்கெல்லாம் சான்றாக அமைய போகுது. இப்ப நடக்கின்ற நிகழ்வுக்கெல்லாம் சான்றாக. எதற்கு? சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி, பெருமானே நீ செய்திய இந்த செயல், இதற்கு சான்று யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம். ஒரு நாள் இந்த உலகம் இதை சொல்லும். யார் இந்த செயலெல்லாம் செஞ்சவன் யாரு? திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கக்கூடிய ஆத்மநாத சுவாமி என்பதை இந்த உலகம் சொல்லும். அந்த அந்த ஆத்மநாத சுவாமிக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. உருவமும் அருவமும் இல்லாத அருவுருவம் அவன். அம்மைக்கும் அங்க என்ன கிடையாது? உருவம் கிடையாது. ஆகம விதிகளுக்கு உட்படாத ஆலயம் திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய ஆத்மநாதர் ஆலயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆத்மாக்களும் சங்கமிக்கின்ற இடம் அந்த ஆத்மநாதர். எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் சென்று இறைவனுடைய திருவடியை சேர போற இடம் அந்த ஆத்மநாதர் திருக்கோயில். இந்த ஆவி போனதுக்கு அப்புறம் அங்க போய் நிக்கணும். இந்த ஆவி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் நிக்க வேண்டிய இடம் எங்க அப்படின்னா ஆத்மநாதர் ஆலயம். அததான் சொல்றாரு அங்க, ஞாலமே கரியாக நச்சி நச்சிட வந்திடும். நச்சி நச்சிட ஞாலமே கரியாக, பெருமானே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம், நடக்கின்ற அத்தனை செயல்கள் எல்லாம் நச்சி நச்சீர. நச்சி நச்சீரன்னா போய் அப்படியே போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சுவாமி முடியலையா, என்னால இங்க இருக்க முடியல, என்ன இருக்க முடியல, கூப்பிட்டுக்கோ. மெய்யறிவை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு போகத்திலிருந்து விடுதலை கொடுத்து யோகத்தை நோக்கி நான் பயணம் செய்வதற்குரிய வழியை கொடு இறைவான்னு சொல்லிட்டு நச்சி 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 நச்சிட வந்து, அப்படி நச்சி நச்சிட அந்த மாதிரி உணர்வு. என்ன மாதிரி உணர்வு இறைவன் கொடுக்கிறாராம்? அந்த மாதிரி உணர்வை நீ கொடுக்க அது அதன் வழியே நான் பயணம் செய்ய காலமே. ஆனா நான் எத்தனை முறை கேட்டாலும் நீ என்னைக்கு வரணுமோ அன்னைக்குதான். நான் ஒரு நாள் குறிச்சிட்டு வந்துட்டு, பெருமானே முகம் நட்சத்திரம் ஐயா, மணிவாசக பெருமானை நீ கூப்பிட்டுக்கிட்ட நட்சத்திரம், நான் வந்து உட்காந்து உன்னை புடின்னு பிடிக்கிறேன், என்னையும் பிடிச்சிக்கோ அப்படின்னா பிடிப்பாரா? மணிவாசக பெருமானுடைய அவருடைய அந்த அமைப்பு, இறைவன் அவருக்குள்ள வைத்த அந்த வினை, அவரு சாமி. ஆமா, அதனாலதான் வந்து மக நட்சத்திரத்தை நம்ம ஆமா இன்னைக்கு அவரோட கலந்த நாள், ஆமா அவருடைய நினைவா நம்ம இன்னைக்கு பயணிக்கணும். ஆமா, அப்படிங்கிற ஒரு இதை தந்திருக்காரு. கண்டிப்பா உண்மை. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தில்லையில திருப்பெருந்துறையிலிருந்து அனுப்பிய மணிவாசக பெருமானை சிவபெருமான் தில்லைக்கு வான்னு சொன்னாரே தவிர, இன்ன நட்சத்திரம் அன்று இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லல. ஆனா இறைவன் தீர்மானிக்கிறாரு, இந்த நட்சத்திரம் அன்று உன்னை என்னோட கலந்துப்பேன் அப்படின்னு இறைவன் தீர்மானிக்கிறார். புரியுதுங்களா? அதனாலதான் மணிவாசக பெருமான் என்ன வார்த்தை உபயோகிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலமே. ஏன்னா எந்த நாள் என்பது உனக்குத்தான் தெரியும். ஜனனம் எடுத்த நாள் நீ சொன்ன நாள், மரணத்தையும் யார் தீர்மானிக்கிறார்? அவர் தான். நாளைக்கு போயிடுவார் போல இருக்க சொல்லுவோம், நாளைக்கு போயிடுவார் போலங்க இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 4 மாசம் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் இன்னும் 40 வருஷம் இருப்பாருங்கன்னு சொல்லுவோம். 4வது நிமிஷம் காலம் போயிடுவாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் தீர்மானிப்பது, அவன் தீர்மானிக்கிறதா. அப்ப பிறப்பும் இறப்பும் அவன் கொடுப்பது போல, முக்தி என்பதும் முழுமை என்பதும் கொடுக்கக்கூடிய காலம் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் கையில இருக்கு. வந்துட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன், சுத்திட்டு வந்துட்டேன். எல்லா யாரெல்லாம் சிவன் ஆலயம் கட்டி எங்கெல்லாம் போய் அருளாளர்கள் பாடினாங்களோ எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு நம்ம பாடிட்டு வந்துட்டாங்க. என் பிறவியை முடிச்சிடு, என் பிறவியை முடிச்சிருந்தா அப்ப நீ என்ன பண்ணிருக்க? அத்தனை ஆலயத்துக்கு போனதும் எதிர்பார்ப்போட போயிட்டு நீ என்னது, நீ பாஸ் ஆகல, இன்னும் போ, இன்னும் நல்லா படிச்சுட்டு வா.
பெருமானே அழகா ஒவ்வொரு இங்க பல முறை நம்ம பேசியிருக்கோம். பெருமான் முன்னே போய் நிற்கும் பொழுது என்ன 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 இதோட நிக்கணும்? ஒன்னும் செய்யக்கூடாது. நம்ம சிந்தை, செயல், வாக்கு அத்தனையும் எப்படி இருக்கணும்? செயலற்ற நிலையில் போய் அங்க நின்னாதான் பெருமான் நம் கண்களுக்கு தெரிவார். இல்லைன்னா பெருமானுக்கு நாம தெரியும், நம்ம கண்ணுக்கு பெருமான் தெரிய மாட்டார். வந்துட்டாயா எப்பயும் போல எதையோ ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்து நிக்கிறாயா இவன் அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். எப்ப சிந்தை, செயல், வாக்கு அத்தனையும் நம்ம துறந்துட்டு போய் அவர் முன்னாடி நிற்கிறோமோ அப்ப இறைவன் நம் கண்களுக்கு தெரிவார். அப்பதான் நமக்கு புரியும், ஓ காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. காலமே நீதாயா காலம். எப்ப என் கண்களுக்கு நீ தெரியணும்ன்றத முடிவு செய்ய வேண்டியவன் கூட நீ. அதனாலதான் சிவபுராணத்துல சொல்லும் போதே சொல்றாரு, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. சும்மா விளையாட்டு சொல்லிட்டு போயிட்டாரா? அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இருந்தாதான் அவனுடைய திருவடியை நம்ம வணங்க முடியும். அப்படின்னா அப்ப காலகாலன் அவன் என்பதை அங்கேயே பதிவு செய்து விட்டார் மணிவாசக பெருமான். காலமே உனை ஓத, அடுத்த வார்த்தையை பாருங்க, காலமே உனை ஓத. உனை ஓத நல்லா புரிஞ்சுக்குங்க. காலமே உனை ஓத, உனை ஓதியதால் காலமே நீ வந்து காட்டினாய். அப்படி சொல்லல, உனை ஓதியதால் நீ வந்து எனக்கு திருக்கழுக்குன்றத்துல காட்டணும்னு சொல்ல. காலமே உனை ஓத, நீ வந்து அந்த அந்த நேரம் எப்ப எந்த நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்னையோ, எதுக்கு வந்து நின்னா உனை ஓத, உனை ஓத. அதுக்கப்புறமாவது நான் என்ன பண்ணணும்? உன்னை அல்லாது மற்றொரு தெய்வத்தை நினையாமல் உன்னை மட்டுமே பற்றி கொண்டு இருக்க வேண்டும் சாமி. காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. பெருமானே நீ என்ன பண்ண? மீண்டும் மீண்டும் உன்னை மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கவும், மீண்டும் மட்டும் உன்னை மட்டுமே நான் துதித்து கொண்டிருக்கவும், உன் நெறி தவறாது நான் இந்த வாழ்க்கையை, எஞ்சியுள்ள வாழ்க்கையை வாழவும் நீ வந்து என்ன பண்ண? காலம் அறிந்து என் முன்னே நீ வந்து உன்னுடைய திருக்கோலத்தை காண்பித்து, உன்னை ஓதுவதற்காகவே உன் திருக்கோலத்தை காண்பித்து திருக்கழுக்குன்றத்துல என் முன்னாடி வந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு 5வது பாடல்ல மணிவாசக பெருமான் தான் கண்ட சர்க்குரு தரிசனம், தான் கண்ட ஞான குருவின் தரிசனம், தான் கண்ட ஒரே ஒரு ஏகன், அவன்தான் குரு. அநேக வடிவத்தில் இருந்தாலும் அவன் ஒருவன்தான் குரு. அவன்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவன் என்பதை இந்த உலக உயிர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றத்துல எழுந்தருளி அங்க அவரு அமுதவாய் மலர்ந்த பதிகத்துல இன்னைக்கு பெருமானுடைய பெருங்கருணையின் காரணமாக பெரும் அடியார்களின் விருப்பத்துக்கு ஏற்ப 3 பாடல்கள் திருக்கழுக்குன்ற பதிகத்தில் இருந்து சிந்திக்கப்பட்டது என்ற அளவிலே இந்த திருக்கல்லில் திருவாசக தெரிவு, திருவாசக புரிதல் என்ற தலைப்பில் மாதந்தோறும் ஒரு ஞாயிறு அன்று பெருமானின் பெருங்கருணையோடு திருஞான சம்பந்தர் எழுந்தருளி அவர் தம் பொற்பாதங்களை பதித்த இந்த புனித மண்ணில் நம் ஞான குருநாதர் இந்த உலக உயிர்களெல்லாம் உய்விடத்திற்காக அருளிய திருவாசகம் என்னும் மறையில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களில் இருந்தும் 658 பாடல்களும் பெருமான் இந்த பிறவில் நமக்கு அருளிய பொருளை கேட்டும் பகிர்ந்தும் என்பரும் நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிறு அன்று இந்த ஆலயத்திலே பெருமானின் பெருங்கருணையோடு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த முதல் வாரத்தை துவங்கி வைத்த பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர் தம் பொன்னார் திருவடிகளை நீள நினைந்து மனம், மொழி, மெய் என்னும் உபகரணங்களால் அவர் தம் பொன்னார் திருவடிகளை போற்றியும் வணங்கியும் வாழ்த்தியும் வழுத்தியும் இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மணிவாசகன் வழிகாண்போம், திருவாசக விழிபூண்போம். மணிவாசகன் வழிகாண்போம், திருவாசக விழிபூண்போம். மணிவாசகன் வழிகாண்போம், திருவாசக விழிபூண்போம்.